நம்ம டீமுக்கு என்னதான் ஆச்சு? நேத்து மேட்ச்ல தோனி மட்டும் இருந்திருந்தா, இந்த நிலைமை வந்திருக்காதா? அவர் என்ன 4 ஓவர் பவுலிங்கா போட போறாருன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா வந்து தோனி ஒரு பேட்ஸ்மேனாகவோ, இல்ல விக்கெட் கீப்பராகவோ, இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாவோ சிஎஸ்கே வந்து இப்போ அவர ரொம்பவே மிஸ் பண்றாங்க. இந்த வீடியோல சிஎஸ்கே பண்ண டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ் என்ன? இம்பாக்ட் பிளே ரூல்ல இருக்கிற வந்து குழப்பம் என்னென்னன்னு டீட்டெயிலா பார்ப்போம். ஒரு மேட்ச் தோத்த உடனே ஏன் இப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு சில பேர் கேட்கலாம். சிஎஸ்கேனாலே கம்பேக் தர டீம் தான். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா அடுத்த மெகா ஆக்ஷன் வரைக்கும் இதே கதை தான் நடக்கும் போல இருக்கு. நம்ம எப்பயாவது ஒரு மேட்ச் தோக்குறத பார்த்து வளர்ந்த கூட்டம் நம்ம கூட்டம். ஆனா இப்ப தொடர்ச்சியா தோக்குறத பார்க்கும்போது இது நம்ம சிஎஸ்கே தானான்னு பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு சந்தேகமா இருக்கு. பிளேயர்ஸ் எல்லாரும் ரசிகர்கள் மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. யாராவது வந்து காப்பாத்துவாங்களா? ஏதோ மேஜிக் நடக்குமான்னு நினைக்கிறாங்க தவிர, யாருமே பார்த்தீங்கன்னா வந்து பொறுப்பெடுத்து ஆடுற மாதிரி தெரியல. சர்ஃப்ராஸ் கானும், ஆயுஷ் மாத்திரையும் ஒருத்தர் தான் டீம்ல எனர்ஜியோட இருக்காரு. மத்தவங்க எல்லாம் ஏதோ கடமைக்கு வந்துட்டு போற மாதிரி தான் இருக்கு. இன்னும் 5 கப் லெகசிய பத்தி பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. மத்த டீம்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டே இருக்காங்க. நம்ம தட் நம்ம தப்ப தட்டி கேட்காம என்கிட்ட 5 கப் இருக்குன்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டே இருந்தா, இதே மாதிரி ரிசல்ட் தான் வரும். வெளிய வேணா நம்ம கெத்தா சொல்லிக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள வலிக்குதுங்க. ஏன்னா வந்து இந்த 5 கப்பும் எடுத்து குடுத்தது ஒரே ஒரு மனுஷன், தோனி. அந்த ஒரே ஒரு மனுஷனுக்கு தான் இவ்ளோ 5 கப்பும் போய் சேரும். சரிங்களா? அவரு இல்லன்னா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. டீம்ல இப்போ ஒரு கிளாரிட்டியே இல்ல. இம்பாக்ட் பிளேயர் ரூல வச்சு ரொம்பவே பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. ஸ்பின் ஆப்ஷன்ல டியூ இருக்க ஃப்ளாட் ட்ராக்ல எதுக்காக வந்து ராகுல் சகார இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்தாங்க? பவுலிங் பார்த்தீங்கன்னா வந்து ஜேமி ஓட்டன் 140 வேகத்துல போடுற பவுலர்ஸ விட்டுட்டு ராகுல் சகார 100 மட்டும் ஜோடி வச்சு 5 ஓவர்ல 85 ரன்ஸ பார்த்தீங்கன்னா வந்து வாரி கொடுத்துருக்காங்க. பிரசாந்த் வீர் எதுக்காக டீம்ல இருக்கான்னு புரியல. பவுலிங் போட முடியாத ஒருத்தர ஓவர்சீஸ் ஸ்லாட் காலியா இருக்கும்போது ஏன் டீம்ல வச்சிருக்காங்க? சஞ்சு சாம்சன் வந்து ஒரு கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க நீங்க வந்து ருத்ராஜுக்கு ஏன் ஹெல்ப் பண்ண வேண்டாமா நீங்க? ருத்ராஜ் மேட்சுக்கு மேட்ச் வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா பயந்து போய் ஆடுறாரு. பின்னாடி பேட்டிங் லைனப் வீக்கா இருக்கிறதுனால விக்கெட் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஆடுறாரு. ஃபீல்டிங் செட்டிங் ஒரு பக்கம் இருக்கு. பவுலர்ஸ் போடுற லைன் லென்த் வந்து ஒரு ஒரு பக்கம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தோனி இருந்திருந்தா கரெக்ட் பண்ணியிருப்பாரு அவரு. தோனி விக்கெட் கீப்பர் இல்லனாலும், அந்த கிரவுண்ட்ல இருந்து அவர் கொடுக்க போற டாக்டிக்கல் இன்புட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, இப்ப சிஎஸ்கேக்கு தேவ. அவர் வேணும்னே தான் பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் பக்கம் வரவே மாட்டார் போல. ஏன்னா, டீம் வந்து அவருக்கு அப்புறம் வந்து பழகணும்னு வந்து அவர் வந்து நினைக்கிறாரு. ஆனா, அந்த தல இல்லாம சிஎஸ்கே பார்க்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டமா இருக்கு. என்னடா இவன் டீம வந்து இப்படி திருடிட்டே இருக்கான்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம பார்த்து வளர்ந்த டீம் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்து பார்த்து வளர்ந்த டீமு. நம்ம நம்ம டீமே இல்ல இப்போ அது. எப்படி இருந்த டீம் தெரியுமா இது ஒரு காலத்தில அது. அ ஆல்பி மார்கல், ட்வைன் பாரவோ, மைக்கேல் எஸ்ஸி, எ ம் மேத்யூ வேர்டனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரெண்டன் மெக்கலம், ட்வைன் ஸ்மித் இப்படி இருந்த டீமு பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவல்ல இருக்கும் சரிங்களா? மும்பை இந்தியன்ஸும் நம்ம தான் அப்படி இருந்த டீமு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு சரிங்களா? அதனால தான் சொல்ல வரேன் நானு. இங்க இருந்து நாம கம்பேக் தரணும்னா என்ன பண்ணணும்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.